ஒரு சாப்டரோட முடிவுல அந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்து கரப்ஷன் வெளியாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த கரப்ஷன் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க, உடனே அவன் கண்ணை மூடிட்டு இல்ல நான் கரெக்ட் ஆக கூடாதுன்னு நினைக்க, அடுத்த நிமிஷமே அந்த கரப்ஷன் எல்லாம் அங்க இருக்க ஒரு பாடி கிட்ட போகுது. இத பார்த்த ஹீரோ வந்துட்டு போச்சு, அவனும் இப்ப மான்ஸ்டரா மாற போறான்னு நினைக்க, ஆனா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லைங்கிறதுனால அந்த டெட் பாடி கிட்ட போய் பாக்குறான். உடனே அவன் கழுத்துல இருக்க செயின் பிரகாசிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உன்னோட சிஸ்டரை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அது சன்ஸ்டோன் தான். அது கரப்ஷனை சர்ப்ரஸ் பண்ணும். உன்னோட சிஸ்டர் சுச்சுவேஷனை இன்னும் ஒஸ்ட் ஆகாம பாத்துக்கும். அது நேஷனல் ட்ரெஷர்ங்கிறதுனால கவர்மெண்ட் அதை கொடுக்க மாட்டாங்க. உடனே ஹீரோவும் அந்த கிறிஸ்டலை பார்த்துட்டு இதுதான் அந்த சன்ஸ்டோனா, அப்ப என்னுடைய சிஸ்டர் லைஃப இதை வச்சு காப்பாத்த முடியும். உடனே அந்த பாடிக்கு நன்றியை சொல்லிட்டு அவருக்கு செய்ய வேண்டியதை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறான். அடுத்த நிமிஷமே அவருடைய மெமரிஸ் இவனுக்கு வருது. ஆக்சுவலா இவருடைய பேர் தான் யாங் ஜுன்லாங். அவருக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கும். இவரோட ரொம்ப நாள் கனவே மார்க்கெட்ல இருக்க போர்ஷன் ரொம்ப வீக்கா இருந்திருக்கும். அதை எப்படியாச்சும் டெவலப் பண்ணி சோல்ஜர்ஸ்க்கு எஃபெக்டான ஒரு போர்ஷனை ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துடைய டீன் வந்துட்டு நீதான் என்னுடைய ஃபைனல் டிசிப்ளின். உன்னோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் இந்த டீன் பொசிஷன் உனக்கு கிடைக்கும். அந்த யாங் வந்துட்டு எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். ஏன்னா அவருடைய மோட்டிவ் டீன் ஆகுறது இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ்க்கு எஃபெக்டிவான மெடிசனை டெவலப் பண்ணி கொடுக்கணும். இதே நேரத்துல ஃப்ரண்ட் லைன்ல அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்துட்டு டாக்டர் யாங் நம்மள அந்த ஏலியன் பீஸ்ட் வந்துட்டு சுத்தி வளைச்சிருச்சுங்க, ஏதாச்சும் மெடிசன் உங்ககிட்ட இருக்கா, அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு. பதிலுக்கு அவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு நியூ போர்ஷன் இருக்கு, அதோட பேர் வந்துட்டு விகில். நீங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பீக் லெவலுக்கு கொண்டு போகும். ஆனா இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு, அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க செத்துருவீங்க. இதை கேட்ட அந்த சோல்ஜர்ஸும் நாங்க எக்ஸியாவை சேர்ந்தவங்க, சாவை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகில் போர்ஷனை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே டாக்டர் யாங் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது அந்த போர்ஷன் நல்லாவே வேலை செய்யுது. இதோட சைடு எஃபெக்டை ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ அவரையும் ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணிடுது. அப்ப லாஸ்டா அவர் சொன்ன ஒரு வார்த்தை லைஃப் சக்கபஸ். அடுத்த நிமிஷமே அந்த ஹீரோ முன்னாடி ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகுது. இந்த ஹோஸ்ட் கிட்ட இருந்து எந்த எபிலிட்டியை கல்டிவேட் பண்ண போறீங்கன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு போர்ஷன் மாஸ்டரை தான் சூஸ் பண்றோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இதை சூஸ் பண்ணதன் மூலியமா போர்ஷன் மாஸ்டரி எக்ஸ்பர்ட் லெவல்ல அப்ளைன் பண்ணிருக்கோம். இதன் மூலியமா அவனுக்கு அந்த நாலேஜை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ரைசிங் டிராகன், விகில், அதுக்கப்புறம் லைஃப் சாக்கபஸ், இந்த 3 ரெசிப்டியும் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது. எனக்கு இப்ப அந்த சன்ஸ்டோனும் கிடைச்சிருச்சு, ஓஷனை கிரியேட் பண்ற நாலேஜும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு என்னுடைய சிஸ்டர் லைஃபை சேவ் பண்ண முடியும். அடுத்த நிமிஷமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். அவனுடைய சிஸ்டர் கரப்ஷன் லெவல் 75 ரீச் பண்ணிடுச்சு. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சன்ஸ்டோனை அவனோட சிஸ்டர் கழுத்துல மாட்டிடுறான். ஆனா அப்பவுமே அந்த கரப்ஷன் லெவல் 75% தான் இருக்கு. இதை பார்த்து அவனும் ஒன்னு அந்த ஸ்டோன் வேலை செய்யாம இருக்கணும், இல்லைன்னா அதோடைய சப்ரஸிங் ப்ராசஸ் ஸ்லோவா நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த லைஃப் ஆஃப் சக்கபஸ கிரியேட் பண்றதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கணும். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போர்ஷனை கிரியேட் பண்றதுக்காக இன்கிரீடியன்ட்டை தேடி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா அவன் தேடி வந்தது ஒரு செடி. அதை எடுக்க போகும்போது அவனுக்கு ஏதோ தப்பா தோணுது. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து பிளிப் பண்ணி பின்னாடி போக, ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு ஜெயின் ஸ்னேக் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஆக்ரோஷமா கர்ச்சிக்குது. உடனே நம்ம ஹீரோவும் அந்த செடியை ஜம்ப் பண்ணி கையில் எடுக்க அந்த ஸ்னேக் அவனை அட்டாக் பண்ணிடுது. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்ல. அதுவும் நம்ம ஹீரோவை சுத்தி முத்தி தேட அங்க இருக்க ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். உடனே அவன் மனசுக்குள்ள அந்த ஜெயின் ஸ்னேக் உடைய ரியாக்ஷன் நான் ப்ரெடிக்ட் பண்ணதை விட ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு கட்டத்துல எக்ஸாக்டா நம்ம ஹீரோக்கு மேல அந்த ஜெயின் ஸ்னேக் வர கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல இருந்து அது கிளம்பிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்க, அடுத்த நிமிஷமே அவனுக்கு எதிர்க்க இருக்க பாறை சுக்குநூறா உடையுது. ஆக்சுவலா அது எப்படி கண்டுபிடிச்சிருக்குன்னா நம்ம ஹீரோவுடைய பாடி டெம்பரேச்சரை வச்சு. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இடத்துல பிளைண்டா ஓடுறது என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்டாக்க டாச் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்க வந்துட்டு ஒரு ஓல்டு பில்டிங் இருக்கு. வெட்ட வெளியில நம்ம ஹீரோ ஓடினானா அவன் சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுவே பில்டிங்குள்ள ஓடும்போது இவனால அந்த இடத்துக்குள்ள ஹைட் அவுட் பண்ணிக்க முடியும். டைம் கிடைக்கும் போது அதை திரும்பி அட்டாக் பண்ணவும் முடியும். நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு கட்டத்துல அந்த பில்டிங்குள்ள நுழைய முடியாம மாட்டிக்க நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு பயந்து இந்த இடத்துல ஓடி வந்த நினைச்சா, உன்னை கொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிளாஸ கொண்டு வந்து பில்டிங் மேல ஜம்ப் பண்ணி அதோட செதுல கீழ்ச்சி எறிய அடுத்த நிமிஷமே அது நம்ம ஹீரோவை முழுங்கிடுது. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணது மட்டும் இல்லாம அதோட பல்லையே பிரேக் பண்ணிட்டு வெளியில வரான். இந்த இடத்துலயே அந்த ஜெயின் ஸ்னேக்கும் டிஃபீட் ஆயிடுது. உடனே
உடனே சிஸ்டம்லயும் நம்ம ஹீரோவுடைய ப்ரொஃபிஷியன்சி ஷார்ட் கிளாஸ் எல்லாமே ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போதைக்கு அந்த கிளாஸ் லெவல் 1ல இருந்தாலும் அது லெவலப் ஆகும்போது எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கோம். அப்படியே நம்ம ஹீரோவும் ஃபார்மசிக்கு போறோம். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட ரைசிங் டிராகன் போஷனுடைய ரெசிப்ட் இருந்தாலும் அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியலும் லேபும் இல்ல. ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க நிறைய இடத்துக்கு போயிட்டு 1 டே ரெண்டுக்கு கேக்குறான். ஆக்சுவலா லேபும் சரி எக்யூப்மெண்ட்டும் சரி அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய இடத்துக்கு போய் கேட்டு பாக்குறோம். ஆனா யாருமே அவங்க அலோவ் பண்ணல. ஒரு வழியா நைட்டும் ஆயிட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஆக்சுவலா அந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு 100,000s இல்ல மில்லியன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு ஷாப்பை பாக்குறோம். அந்த நேம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஆக்சுவலா அதுவும் ஒரு ஃபார்மசி தான். அங்க போயிட்டு இந்த ஒரு இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறோம். அங்க ஒரு சின்ன பையன் வந்துட்டு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோ வந்ததை கூட அவன் நோட்டீஸ் பண்ணல. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய பேக் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபார்மசில போஷனுக்குன்னு தனி ரூம் இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அந்த பையனும் அதெல்லாம் இருக்கு எதுக்கு கேக்குறங்கிறப்போ உடனே நம்ம ஹீரோவும் இதுல $1,000 இருக்கு அதை எனக்கு ரெண்டுக்கு கொடுன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் நீ காசு கொடுத்தா உனக்கு நான் அதை கொடுத்துருவானாங்கிறப்போ ஃபைனலா $2,000 கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு இல்லைன்னா நான் கிளம்புறான். பதிலுக்கு அவனும் அந்த மணியை வாங்கிட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொல்ல உடனே அவன் மனசுக்குள்ள போர்ஷன் ரூமை கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ண போறான். அந்த ஃபுட்டேஜை நான் டெலீட் பண்ணிடுவேன் சோ யாருக்கும் எதுவும் தெரியாத. உடனே ஒரு கண்டிஷனை போடுறான். 2 மணி நேரம் தான் உனக்கு ரெண்ட் கொடுப்பான். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு எது எங்க இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுட்டு போயிடணும். கொடுத்த டைமுக்குள்ள உன் வேலையை முடிச்சாலும் ஒரு சென்ட் கூட திரும்ப கொடுக்க மாட்டான். இங்க இருக்க எந்த பொருளும் டேமேஜ் பண்ணிடாத. அப்படி பண்ணிட்டனா அதுக்கும் நீ தான் பே பண்ணும். ஹீரோவும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு நீ போய் உன்னோட போன் கேமை கண்டினியூ பண்ணுன்னு சொல்றான். உள்ள போன உடனே அவன் நோட்டீஸ் பண்றது மெடிசின் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஸ்பெண்ட் பண்ண மணிக்கு டிராகன் போஷனை என்னால இங்கேயே கிரியேட் பண்ண முடியும். உடனே அங்க இருக்க லேப் கோட்டை பார்த்துட்டு இது பிங்க் கலர்ல இருக்குன்னா அந்த பார்மசிஸ்ட் வந்துட்டு ஒரு உமனா தான் இருக்கணும். இந்த இடத்த பாத்துக்கிற அந்த பையன் வந்துட்டு யாருக்கும் தெரியாம தான் என்ன உள்ள அனுப்பியிருக்கான். இன்கேஸ் அந்த உமன் வந்துட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்த முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த அந்த செடியை லிக்விட் ஃபார்முக்கு மாத்துறான். இன்னும் 2 இன்கிரீடியன்ட்டா ரெடி பண்ணி அதை இதோட ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அது பிளாஸ்ட் ஆயிடுது. எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல. நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டோஸ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த நிமிஷமே அதுல ஒரு சாம்பிள் எடுத்து அவன் குடிச்சு ட்ரை பண்ணி பாக்குறான் இந்த ரைசிங் டிராகனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள ஒரு பவர் இன்ஃபியூஸ் ஆகுது. இது வந்துட்டு வெறும் விட்டாலிட்டியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல, நம்ம உடம்புல எக்ஸஸா இருக்க எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நம்ம பாடியுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கிற போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ரைசிங் டிராகனுடைய பொட்டன்ஷியல் 20 டைம்ஸ் அதிகமா இருக்கும். டாக்டர் யாங் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பலனா இந்த ஃபார்முலா சக்சஸ் ஆயிடுச்சு. நான் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலங்கிறதுனால இப்போ இந்த ஃபார்முலாவை நான் ரிலீஸ் பண்ணனா இதை பயன்படுத்தி என்ன பகடக்காய மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டும் போதுதான் நம்ம ஹீரோ அதுல இருக்க நேம பாக்குறான். அதுல வந்துட்டு ஜிங்சான்னு போட்டிருக்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து சோல் அப்சர்வ் பண்றாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணதுல ஒன் ஆஃப் த சோல்ஜர் ஃபேமிலி தான் இது தெரிஞ்ச உடனே அப்பா அவருடைய சிஸ்டர் தான் இந்த ஷாப்பை ரன் பண்றாங்க. இந்த ஷாப் அந்த அளவுக்கு ஓடலன்னு தெரிஞ்சதும் அவன் கிரியேட் பண்ணதுல ஒரு ஃபார்முலாவா அங்க வச்சுட்டு போறான். வெளியில வந்ததும் அந்த பையன் கிட்ட நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன்னு சொன்னா பதிலுக்கு அவனும் உங்களோட நம்பர் குடுத்துட்டு போங்க, இன் கேஸ் ஃபியூச்சர்ல இந்த போர்ஷன் ரூம் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த லேபுடைய ஓனர் வராங்க. என்னுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை நான் செல் பண்ணிட்டேன், ஆனா இப்போ வரைக்கும் என்னுடைய போர்ஷன் ரிசர்ச் வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போக அங்க இருக்க போர்ஷனை பார்த்துட்டேன். இந்த இடியட் வந்துட்டு நான் இல்லாத நேரத்துல ஸ்ட்ரேஞ்சஸா உள்ள விட்டுறான் போல. உடனே அது பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நியூ விட்டாலிட்டி போர்ஷன் இருக்கு. அவளும் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த 10 நிமிஷத்துல போர்ஷன் ரூம்ல இருந்து வெளியில ஓடி வரான். அங்க இருக்க பையன் கிட்ட என்னுடைய ரூம்க்கு வந்தது யாருன்னு கேட்க இதை கேட்ட அந்த பையனும் பயத்துல சத்தியமா சொல்றேன் இதுக்கப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் உடனே அவனை மீட் பண்ணும். அவனும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டேன், அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்ல நீ ட்ரை பண்ணிட்டே இரு, அவன் காலை பிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன உடனடியா மீட் பண்ண சொல்ல, இதை மட்டும் நீ பண்ணிட்டனா உனக்கு $100 கொடுக்குறான். உடனே அவளும் மனசுக்குள்ள மார்க்கெட்ல இருக்கிறத விட 20 டைம்ஸ் பெட்டரான போர்ஷனை கிரியேட் பண்ணிருக்கான், அவனுடைய கெப்பாசிட்டி ஒரு மாஸ்டர் லெவல்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.